நம்ம தொடர்ந்து பேசலாம் திருக்கணன். பேராசிரியர் திரு பெர்னாடி சாமி இணைந்திருக்கிறார், நம்ம அவரிடம் பேசலாம். சார், ஒருவேளை சண்டை நீடிக்கலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இருந்தது. இன்னும் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம், எல்லையில போர் இது போராக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்போ சீஸ் ஃபயர் அப்படின்றது, இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸான எலமெண்டா, இல்ல இந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பின்னாடி என்ன நடந்திருக்கும்? பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள், அதெல்லாம் சரி, ஒரு குறிப்பிட்ட அம்சம் ஒன்று இருந்திருக்கும். இதை முன்வைத்து சீஸ் ஃபயர், தாக்குதல் நிறுத்தம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். அது 2 நாடுகளுக்கும் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, ஒன்று இந்த போர் நிறுத்தம் வந்தது எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, ஒரு நல்ல செய்தியாக இப்போது வந்திருக்குது. ரெண்டாவது இவ்வளோ சீக்கிரம் இந்த போர் நிறுத்தம் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த ஒரு பேக்டோர் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே எல்லாரும் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய பல நாடுகளும் இன்றைக்கி இதில் ஈடுபட்டிருந்தார்கள். இதில் ஒன்று நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த தடவை பாகிஸ்தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில், பாதுகாப்பு கவுன்சிலில் நான் பர்மனன்ட் மெம்பராக அவங்க இருக்கிறாங்க. ஜனவரி 1, 25 டிசம்பர் 31, 26 வரைக்கும் 10 நாடுகளில் ஒரு நாடாக அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களோட சேர்ந்த எல்லா நாடுகளுமே இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு செக்யூரிட்டி கவுன்சில்ன்றதுனால அவங்களுடைய முனைப்புகள் மிக அதிகமாக இருந்தது. அதனால தான் இந்த போர் இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவதற்கு, முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா விதமான நாடுகளுடைய முயற்சிகளும் இதில் இருந்தன. அதில் இது நம்ம குறிப்பிடத்தக்கதாக நம்ம இதை பார்க்க வேண்டும். இதை வைத்து பார்க்கும்பொழுது இந்த போர் முடிவுக்கு வந்தது என்பது ஒரு நல்ல செய்தி, ஒரு சிறப்பான செய்தி. ஆனால் இதை தொடர்ந்து இது எப்படி 12ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2 பேருடைய இவங்களும் பேசும்போது, உட்கார்ந்து பேசும்போது இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை நடப்போம். போர் நிறுத்தத்தினால இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் உட்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இதில் என்னென்னலாம் பேச போகிறாங்க, இந்த போரை பற்றி மட்டும் பேச போகிறாங்களா, இந்த போர் நிறுத்தம் பற்றி பேச போகிறாங்களா, எல்லான்னா அப்போ அந்த தண்ணி நிறுத்தத்தை பற்றி பேச போகிறாங்களா, தொடர்ந்து காஷ்மீரை பற்றி பேச போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெளிவு இல்லை. அப்படின்னு பார்த்தா நமக்கு டெக்கேட்ஸ் அண்ட் டெக்கேட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் அது எல்லாமே தொட்டு பேசுவாங்களா என்ன? இல்லை இந்த ஏப்ரல் 22 சமீபத்திய தாக்குதல்கள், அதனை தாண்டி சீஸ்ஃபயர், இது மட்டும் பேசுவாங்க? ஒருவேளை இந்த போரே அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தொடக்கமாக அமைவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இதை தான் இன்றைக்கி அனலிஸ்ட்டும் பார்க்குறாங்க. ஒருவேளை இதுவரைக்கும் முடக்கி வைத்திருந்த இந்த பேச்சுவார்த்தைகள் திரும்பவும் தொடர்ந்து நடைபெறுவதற்கும், திரும்பவும் 2 நாடுகளுக்கும் இடையே இந்த பதட்ட நிலை என்பது குறைந்து 2 நாடுகளுமே ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு முயற்சியாக கூட இது இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றன. அதனால் நம்மளுக்கு 12ஆம் தேதி தான் தெரியும், இந்த போர் நிறுத்தத்தினுடைய பேச்சுவார்த்தை என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பேச்சுவார்த்தை என்று சொல்கின்றார்கள். எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பேச்சுவார்த்தைகள்னால் அது என்னென்னவாக இருக்கும் என்பது இன்னும் குறிப்பிடப்படவில்லை. இதை குறிப்பிட்டால்தான் நமக்கு தெரியும் இது எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இனிமேல் பட்டு ஈடுபட போகிறார்கள் என்று. திரு பெர்னாடி சாமி, எனக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம், இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 146 கோடி மக்கள் இருக்கிறாங்க, பாகிஸ்தானில் ஒரு 26 கோடி மக்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 170 கோடி மக்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு சண்டை நிறுத்தம் என்பது. ஆனால் இதில் பெரிய அளவில் நிம்மதி யாருக்குன்னா பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தானுக்கான நிர்பந்தம் என்னவாக இருந்தது இந்த போர்ல? இப்போ அவங்க பணிய வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருப்பார்கள். இப்போ இன்னும் 2-3 நாட்களுக்கு நம்ம தாக்குதல் தொடர்ந்து செய்திருந்தோம்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் இழப்புகளை சந்தித்திருக்கும். இப்போவே பாகிஸ்தான் தான் பெரிய இழப்புகளை சந்திருக்கு. பாகிஸ்தானுடைய நிர்பந்தம் என்ன? பாகிஸ்தானுக்கு இந்த போரில் பெரிய இழப்புகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதை அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், அல்லது மற்ற ஊடகங்கள் கூட அதை பற்றி இதாக சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு மிகவும் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதை எந்த இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பாகிஸ்தானில் முதல் தடவையாக நம்ம பார்க்குறோம், இந்த போருக்கு பாகிஸ்தான் மக்களிடமிருந்தே ஒரு பெருமளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. அது ஏன்னா இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கார். இம்ரான்கானுக்கு தான் ஏன்னா இம்ரான்கான் தான் இராணுவத்தை எதிர்த்தார். அந்த இராணுவத்தை அவர் எதிர்த்த காரணத்தினாலேயே அவருக்கு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அவரை ஒரு பெரிய தலைவராக அவர்கள் பார்த்தார்கள். அவர் இப்போது ஜெயிலில் இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு அந்த மக்களுடைய சப்போர்ட் இந்த தடவை இல்லாமல் போயிடுச்சு.
அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் பாகிஸ்தானில் தான் அவங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சே தவிர்த்து மற்ற இடங்களில் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த போருக்கு வந்து எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பு வந்து பாகிஸ்தானில் இல்லாமல் போய் நிறைய பேர் வந்து நம்ம செய்தது தவறு என்பதை வந்து உணர ஆரம்பித்தார்கள். அதனால தான் பாகிஸ்தான் வந்து இதை எவ்வளவு தூரத்துக்கு இந்த போரை சீக்கிரமாக முடிச்சுக்கிறோமோ, ஏன்னா ஒரு போருக்கு வந்து உள்நாட்டிலேயே வந்து போதிய அளவுக்கு வந்து ஆதரவு இல்லைன்னா அந்த போரை எடுத்துகிட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக.